வெல்கம் பேக் மக்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டோட தேர்டு பார்ட் அப்படி தான் விளையாட வந்திருக்கோம். அது என் கூட என் ஃப்ரெண்டு பாலா மட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கான். ஏன்னா இன்றைக்கி சஞ்சயால் வர முடியல, ஒரு வேலையாக இருக்கான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் கிராஃப்டில் அந்த மைன் போன தடவை கண்டுபிடிச்ச அந்த மைனை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மைண்ட் கிராஃப்ட் பிடிக்கணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் என்கேஜ்மெண்ட் அதிகமாகும். அப்புறம் எனக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க மச்சான், இங்கே கீழே பாரு. அதாவது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார் இருக்கு பத்தியா, அதை பாரு. ஆமாம், நான் இருக்கு. என்ன காட்டுதா? ஒன்றை காட்டுதானா? ஆமாம், நீ எங்கே இருக்குன்னு காட்டுது. ஏய் நைஸ்ரா, புது அப்டேட்ரா இது. தெரியும்ப்பா, ஃபுல்லாக கரெக்டாக காட்டுது. நான் வர இந்த மாதிரி வழி போடலான்னு பார்த்தா அதுக்கான ரிசோர்ஸ் இல்லை. சரி இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் மைண்ட் ஷாஃப்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். அதை ஆக்சுவலி நான் அப்படியே அப்புறமா போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் இருக்கிற லூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஒன்று தாங்குது. எங்கே இப்போ அங்கங்க இந்த ரூம்குள்ள போய் வை. இங்க ஷேடோன்ற பாரு, இந்த இடத்துல வச்சிரு. எனக்கு என்னமோ இங்க ஒரு இது நம்ம போன தடவை ஒரு இது பார்த்தோம்லடா, ஸ்பானரு, ஸ்பைடர் ஸ்பானரு. ஆமா, இந்த கேம்ல கைரோஸ்கோப் இருந்தா நல்லா இருக்கும்டா. எது கைரோஸ்கோப்பா? அப்படின்னா ஏய் ஸ்பானர்ரா மச்சான், இங்க என்னடா ரெண்டாவது ஸ்பானராடா இது? தெரியலையே. ஏய் ஒரு இது அயன், இங்க அயன் இருக்கு. ஏய் ஸ்பைடர் வந்துச்சுடா. ஏய் க்ரௌச் பண்றா. மச்சான் நான் கத்தி வச்சிரல, நீ தான் அடிக்கணும். டேய் என்னடா இது? எங்க தெரியல. செத்துச்சு. இப்ப பாய்சன்ல நீ செத்துச்சு, அடி வாங்கிட்டு இருக்க. சாப்பிட்டுரு, நல்லா சாப்பிட்டுரு. ஐயோ சாப்பாடு எடுத்துட்டு வரல நான். சூப்பர். எடுத்து 3 பிரெட் தான். வா மேல போயிருவோம். நம்மளுக்கு இங்க நான் ஒருத்த செத்துட்டா. என் பொருளை எடுத்துடுறா. டேய் அது அங்கேயே நிக்குதுடா. எது ஒன்னு எது என்னதுன்னு தெரியலடா. விடுறா என்கிட்ட. எனக்கு இப்போதைக்கு ஒரு பிக்கெக்ஸு, ஆக்ஸு. என்னடா 2 கிராஃப்டிங் டேபிள் தூக்கி போட்ட? சரிப்பா, எனக்கு ஒன்று கொடுத்துட்டேன். அடப்பா, திருப்பி என்கிட்ட வந்து அவ்வளோதான் இருக்கு, வேறு எதுவும் இல்லை. பரவாயில்ல, இந்தா ஏத்துறியா? எனக்கு ஒரு ஆக்டோ பிக்கெக்ஸோ இருந்துச்சுன்னா கூட போதும். ஸ்வாடே உடைய போகுது. ஸ்வாட், அயன் ஸ்வாட்ரா. என்னடா அசால்ட்டா உடைய போகுதுன்ற? ஆமாண்டா, நான் 10லேருந்து வச்சுன்னு இருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் விட்டு இருந்துச்சு, அதை கொடு. என்னடா இது இவ்வளோ டீப்பா போகுது? பாதியா உடச்சு வச்சுக்கிறானுங்கடா. போடா எடை. ஏய் இது என்னடா இப்படி போகுது? காய் என்ன காய்க்குது? யாரா அதெல்லாம் செஞ்சா? ஐயோ வேற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறான். நம்மளை எப்படியாவது விழ வச்சிடணும்னு அவ்வளவு ஆசை. நீ இந்த இடத்துல உனக்கு டார்ச் கொடுத்தல, ஒரு 16 டார்ச். அதை வச்சு எப்படியாவது சும்மா சுத்திக்கிட்டு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அயன் பிக்கெக்ஸ் வச்சு உட. அப்பா சாமி, என்னப்பா இது? ஏய் திரும்ப ஒரு ஸ்பான்ரா. ஏய் இருடா. ஸ்பான்ல கண்டுபிடிச்சிட்டியா? எப்படிடா கண்டுபிடிச்ச? இங்க இருக்கு பாரு, இதானே ஸ்பானு. ஏய் ஆமாடா இதான்டா. டேய் லைட் வைடா, என்னடா ஜாலியா இருக்க. மொத்த கத்தி வச்சு உட. இருண்ணா, ஸ்டோன் இது பண்ணிக்க முடியுமான்னு பார்த்தேன். அந்த அப்பா உடைக்கணுமா? உடைச்சிடாத, அதை உடைச்சிடாதப்பா தம்பி, அதை உடைச்சிடாத. அப்புறமா நான் அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் விட தெரியாம கூட அதை தொட்டுறாத. ஏய் என்னடா இது, வழியே இல்லை. இதை உடைக்கணும். ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு தனியாக வரச்சிலேயே ஒரு தடவை இந்த ஸ்பானரை பார்த்து ஒரு ஸ்பானரை லைட்டப் பண்ணிட்டோம். இது நாங்கள் கண்டுபிடிச்ச 2வது ஸ்பானர். நான் அப்டேட் பண்ணதுனால தான் திருப்பி இந்த ஸ்பானர் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த ஸ்பானரை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது 2வது ஸ்பானு, ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி.
ஏய் அதான், ஏய் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல ஒரு மாப்ஸ் பானை, அது இங்க இருக்குடா. இங்க இருக்குன்னா என்ன என்ன இருக்கு? அந்த மாப்ஸ் பானை. ஆஹா, லாப்பஸ் லெசூலி. இது என்னது? எது பேரு? ப்ளூ ப்ளூ கலர்ல கலர் இருக்கே. லாப்பஸ் லெசூலி. என்னடா பேக் மாட்டினாரு? என்ன காஸ்டியூம் இது? மச்சான் எனக்கு என்னமோ இன்னொரு ஸ்பானர் இருக்குன்னு தோணுது. ஆமா, என்ன பண்றது? எந்த ஸ்வாட் அவ்வளவுதான் காலி ஆயிடுது. என்கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்கு, வா. நீதான் எப்பவும் இல்லாத அவளுக்கு இன்றைக்கி லெக்கு எக்கச்சக்கமாக கொட்டியிருக்கும் போல். இது எங்களோட தேர்டு ஸ்பைடர் ஸ்பானரு. ஆமா மச்சான், இன்னொரு ஸ்பானர் தான்டா அது. அச்சோ, நீதான் பண்ணே. எந்த காலி உடச்சு மச்சான் மச்சான் ஸ்பான் ஆயிடுச்சுடா அது. டேய் நான் பொறுமையா போறேன்டா, நான் வரவே முடியல. அதான் தான் வெப்ல காலை வச்சுனா பொறுமையா போவேன். ஸ்வாடே செய்ய முடியலடா. மச்சான் நம்ம இங்க மட்டுமே 3 ஸ்பானர் பாக்குறோம்டா. ஏன் அது ரேராடா? ஆமாடா. டேய் உண்மையிலவா? ஆமாடா, சமராட்ரா இது. டேய் வருது பாடுறா. ஐயோ மறந்துட்டேன்டா, ஃபீல்ட் வச்சிடலடா நானே. டேய் 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 வா வா அப்படியே நிக்க ஃபர்ஸ்டியா. கொண்டுட்டேன். ஏய் என் ஷீல்டு உங்ககிட்ட இருக்கா பாரு. எதிரியா? இல்ல இருக்கேன். இது இல்லடா, உடம்பு. எங்க போய் பார்க்கணும்? மச்சான் மேல ஒரு வழி போதுடா. இங்க இருடா. நம்ம கோல் மேல ஏறுறது தானே. டேய் மயிரு, ஐயோ இங்க ஒரு ஸ்பானர் இருக்குடா. ஆமா, கண்ணு தெரியல உனக்கு? அப்பயே பார்த்தனே. ஐயோ என்னையா இது? சரிவா, இந்த வழியா போவோம். டேய் மச்சான் என்ன மச்சான் இது? நான் இத்தனை ஸ்பானர் ஒரு இடத்துல பார்த்ததே இல்லடா. நான் மட்டும் பார்த்துருக்கேனா என்ன? நீ கேட்கல. டேய் என்னடா இது? சீரியஸா இல்ல இது தப்பிச்சிடலாம். மாட்டேன் ஓடுற மாதிரி இருக்கு. இன்சைடு வா, இன்சைடு தான் நம்ம போகவே இல்லை. வா இங்க வா. இதான் நினைக்கிறேன். வா வா வா. ஆமாண்டா, அடி இதான்டா, இதான் நினைக்கிறேன். இந்த மைண்ட் ஷாஃப்ட்டு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மைண்ட் ஷாஃப்ட் ஏதோ ஒன்றா மெர்ஜான மாதிரி. அதனால எங்களுக்கு நாங்கள் எங்கேருந்து வந்தோங்கிறது வழியே மறந்துட்டோம் கொஞ்ச நேரத்தில். கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிற 64 பிளாக் ஆஃப் டார்ச் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். ஈவன் பால்ஸ் கிட்டேயுமே ஒரு 23 கிட்ட இருந்துச்சு, அதையும் அவன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டான். பட் ஸ்டில் இன்னுமே எக்கச்சக்கமாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் தான் இருக்கோம் இந்த இடத்த. எல்லாத்தையும் இது பண்ணாலே போதும் போல. செத்துட்டியா? இல்ல இல்ல. ஆனா எப்படி கீழே போனேன்? இப்ப நம்ம மேல தானே போனோம். ஊன்ட்டேன்டா நானு. எப்படியா புடிச்சு மேல ஏறு. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள போறேன், இதுக்குள்ள பார்த்தா இன்வெஸ்ட் பண்ண இருக்க போகுது. நான் டென்ஷன் ஆகிட்டு கேமை குட் பண்ண போறேன். இங்க ஒரு வழி போயினே இருக்கு, நான் கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். சரி நீ போயிட்டு இரு, நான் எப்படியா வந்துடுறேன். ஓகே. என்ன உடச்சோடனே ஆயின்னு வருது. நீ அந்த அயனோட நான் உடச்சிட்டு கீழே போயிட்டே இருக்கேன். லக்கி லக்கி, நீ சூப்பர் லக்கி. மச்சான் இந்த இடம் செம்ம லூட்ரா. எடுத்தோடனே ஆயின்னு வந்துருச்சு. அது எனக்கு மட்டும் எப்படி அந்த லக்கெல்லாம் வருதுன்னு தெரியல. உண்மையிலேயே அன்றைக்கி லக் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும் போல். ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணலான்னு ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு இடத்துலையே எக்கச்சக்கமாக அயன் கிடச்சிது. அன்றைக்கி ஃபுல்லாக மைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகச்சில் குறைஞ்சாமல் ஒரு 64 அயன் பிளாக்ஸ் கிடச்சிச்சு எனக்கு எப்படியோ. ஜஸ்ட் ஒரு இது தரணுமா? மறந்துடு. சூப்பரா தம்பி. ஏய் நிறைய இருக்குடா உண்மையிலே. ஏய் அதான்டா சொன்னல, லக்கிடா, லக்கி பாஸ்கர் நானே. ஒரு சைடு ஆஃப் மைண்ட் ஷாஃப்ட்டை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அது ரெண்டாக பிரிஞ்சு இருந்துச்சு அந்த மைண்ட் ஷாஃப்ட்டு. எப்போவுமே இங்கேருந்து வருவோம், இந்த மைண்ட் ஷாஃப்ட்டை காலி பண்ணிட்டோம். இப்போ இந்த மைண்ட் ஷாஃப்ட் பக்கமாக தான் போனோம். இந்த பக்கம் தான் நம்ம அவ்வளோவா எக்ஸ்ப்ளோரே பண்ணல. என்னப்பா லாவால வந்துட்டியா? ஏப்பா லாவாவை போய் தொட்டியா? எவனாவது தொடுவானா லாவாவை போய்?
சும்மா போய் நின்னேன்டா. என்னடா இப்படி வச்சுக்கிறீங்க? மச்சான் கேவ் கண்டுபிடிச்சிட்டா. கீழே வந்தா அவ்வளவுதான் போல. கிரீப்பர்ரா, 2 கிரீப்பரு. ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கினே இரு. கீழே பாரு. அவனை பார்த்தன்னா ஆட்டிக்கினே இருப்பேன், ஆட்டிக்கினே இருப்பேன்னு சொல்லிட்டு ஓடிக்கினே இருக்கணும். ஊன்ட்டா. ஐயோ அட போட செத்துறேன்டா நானு. ஓடு மச்சான், ஓடு ஓடு. இதுதான்டா பார்த்தேன், அது ஏன்டா இப்படி பண்ணிட்டான்? ஒரு ஸ்பீட் அடி. திரும்ப எங்கேயாச்சும் ஊந்தனா நான் அவ்வளவுதான். மச்சான் என்கிட்ட வந்துடுறா, என்கிட்ட வந்துரு. யூ வில் பி சேஃப். கோல்டு எல்லாம் இருக்குடா. அதான் சொன்னேன், என்கிட்ட வந்துரு, யூ வில் பி சேஃப்னு. நான் சும்மா பார்த்துட்டே இருந்தேன், கீழே விட்டேன். சரி சத்தம் கேக்குதுடாடி, நான் வந்து கோல்டு எடுத்துனே இருக்கேன். நீ க்ரௌச் பண்ணனா ஷீல்டு பிடிச்சிப்ப கையில, அது வந்து உனக்கு ஈஸியா இருக்கும். நான் இங்க மண்ணு போட்டு உட்காந்துட போறேன்டா. எப்பா ஆளு விடன்னு. ஏய் சத்தமே ஒரு மாதிரியா இருக்குடா. எப்பா நான் ஃபுல்லா மண்ணு போட்டு உட்காந்துட்டான். என்ன போட்டு உட்காந்துட்டியா? ஆமாண்டா, என்ன பண்றது? ஒரு ஹார்ட் தான் இருக்குது, அது என்ன பண்ணுவேன்? ஒரு ஹாட் சாப்பிட்டுறா, டப்புன்னு சாப்பிட்டுரு. அது ஃபுல்லாக மாட்டுச்சு, ஃபுல்லா இருக்குடா மீட்டு. அது அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ரீஜென்ரேட் ஆகும். அப்படியே உட்காந்து இருக்கேன் நான். நீ ஏதாச்சும் பண்ணு. மச்சான் என்கிட்ட டார்ச் இல்லடா, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. ஏன்டி தானே காலி டார்ச்சு. மச்சான் நீ க்ரௌச் பண்ணாதே, கொஞ்ச நேரம் நின்றுறேன். க்ரௌச் பண்ணா மறந்துடுவடா. மறந்துடுவேண்ணா, நான் ஃபுல்லா மூடிட்டேன் உட்காந்தீங்கன்னு. முதல்ல எந்திரா, எந்திச்சு நில்றா. நின்ட்டேன். என்ன பண்ண சொல்ற? இப்பதான்டா காட்டுது. நீ க்ரௌச் பண்ணா கண்ணு தெரியாம போயிடுற. என்னடா பண்ற? உண்மையிலே முடிக்கிட்ட. ஏய் உடச்சிட்டு வெளியே வாடா, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சத்தமே ஒரு மாதிரி சித்தியா இருக்கா? ஈரியா இருக்குடா. ரெண்டும் ஒன்று தானே எப்படி? மற்ற டார்ச் ஒன்று வை, இங்க மேலே வை. இல்லையடா, இல்லடா, நான் அது எல்லா இடத்துலயும் போட்டு வந்துட்டேன் நான். கோல்டு தான் 7 இருக்கு. அப்படியா? உங்ககிட்டயும் டார்ச் தான், என்கிட்டயும் டார்ச் இல்லை. ஆனா இந்த இடத்த இப்பதான் கண்டுபிடிச்சோம் நம்ம. ஓ இதெல்லாம் அயனாடா? நூறு எக்கச்சக்கமா இருக்குடா. எக்கச்சக்கமா இருக்கா? எனக்கு ஒண்ணுமே தெரியல. எப்படி உனக்கு தெரியுது? ஏன்னா நான் எல்லாத்தையும் உடச்சிட்டேனே, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? ஸோ இப்போ டார்ச்சும் இல்லை, எதுவுமே இல்லை கையில். இப்போ நான் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதோ இங்க போட்டோம் பாரு. என்ன இங்க பாரு, என்னாச்சு? எங்க இருக்க? என்னாச்சு? குளிடா, குளிக்கிட்ட போய் விழுந்துட்டேன். வாத்தா, நீ என்னடா பச்சை கலர்ல போட்டிருக்க மண்டை? கிரீப்பர்னு நினைச்சேன்டா. அதான் எங்கிட்ட stick இருக்கு, ஆனா இவன் இல்லடா. எது? அது பேர் என்னது? கோல் இல்ல. இரு நான் பாக்குறேன். ஃப்ளிண்ட், கோபல்ட், டீப் ஸ்லேக்கா? கோல் வேணும்டா, கோல். எப்படி இருக்கும்? கோல் எப்படி இருக்குமா என்ன கேக்குற? கருப்பா இருக்குமேடா. என்ற அது எதுவுமே இல்லடா. அப்படி கோபல்ட் டீப் ஸ்லேக் தான் இருக்கு. என்ன அப்படின்னா கோபால்ட் ஸ்டோனா? டீப் ஸ்லேக் கோபால்ட் ஸ்டோன். அதுக்கப்புறம் அது தேவை. என்னடா கிரீப்பர்ரா, வெடிச்சிட்டான்டா பக்கத்துல வந்து. செத்துட்டியா? உங்களோட தானே இருக்கு. உங்களோட தான் இருக்கு. அயன் ஆர்மர் போட்டிருக்கேன், அவ்வளவு ஈஸியா சாக மாட்டேன். ஆமா, இப்போதைக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. தண்ணி இதுல ஊத்திடுவோம். என் கூட துணைக்கு வா. எவனா பின்னாடி இந்த அடிக்கிறானா சொல்லு. ஆனா இவ்வளவு இருட்டுலயுமே இன்னும் ஸ்ட்ராங் ஆகாம இருக்குடா. எனக்கு அதான் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. அவ்வளவுதான் தம்பி, நான் சொல்ற இடம் எல்லாம் தோண்டணும் சரியா? தம்பி அதுக்குள்ள இருந்து வெளியே வா. என்னாச்சு?
தள்ளிப்போ. இதான் லைட் சோர்ஸ் இனிமே நம்மளுக்கு. டேய் இதெல்லாம் தேவையா? எப்படி எடுத்த நீ இதை லாவாவா? பக்கெட்ல எடுத்தேன். பக்கெட் வரை செய்யணும். அயன் இருந்துச்சுன்னா செய்யலாம் இரு. என்கிட்ட ஒரே ஒரு அயன் இருக்கு. டேய் என்ன நீதானா? எனக்கு யாரோ நடந்து வர சத்தம் கேட்டுச்சு, கிரீப்பர்னு நினைச்சேன். லேப்டப் ஜூலி இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எப்படிடா உனக்கு கண்ணு தெரியுது மேல? எனக்கு ஃபுல்லாயிட்ட. என்னாச்சு? எவன்டா? வேற லாவால வந்துருப்பேன். இருட்டுல ஆனா ஒண்ணுமே தெரியல எனக்கு. அதுக்கு தானடா லாவாவே போட்டிருக்கேன். ஸ்கிரீன் பிரைட்னஸ் கொஞ்சம் கூட்டி வைடா. இது என்ன பச்சை ஃபங்கஸ் தானே? அதெல்லாம் ஃபங்கஸ் தான். ஸ்கிரீன் பிரைட்னஸ் வச்சிருக்கேன். இவன் பேர் என்னது? நான் லைட் இப்ப எடுத்துக்க போறேன். தொட்டுறாதா அது இனிமே? ஏய் சீ. ஏய் என்னடா பண்றான் அவனை? எரிச்சிட்டேன். அவன் இந்த ஏதோ ஐட்டம் டிராப் பண்ண மாட்டானாடா அவன்? ராட்டன் மீட், ராட்டன் ஃபிஷ் டிராப் பண்ணுவான்டா. அது பேரு ஸ்பைடர் தானே? ஸ்பைடர் ஓடுது. எங்க வச்சு? இதோ இந்த சைடு பாரு. அதை விட இங்க பாரு. என்னாச்சு? எப்படா சொல்ற? ஏய் இருட்டுல சத்தியமா தெரியலடா. ஆனா இது சூப்பர் ட்ரிக்குடா, நல்லா இருக்குடா இது. அவன் வரத்துல கூட்டு போடா. எங்க ஒண்ணுமே திருப்பி ஸ்னீக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்சி நில்ற, அப்பதான்டா தெரியும் எனக்கு. என்ன இவ்வளவு க்ளோஸா விட்ட? தண்ணியை பிடிச்சி மேல போயிடும். இங்க கோல்டு இருக்கு. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தினாரு. அடங்க லைட். வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தா வந்து எப்பா என்னடா இவ்வளவு இருக்கு? மச்சான், மச்சான் டைமண்ட்ரா. எங்க இருக்கு சொல்லு. நான் பார்த்ததே இல்லை கேம்ல. காட்டு. இங்க வா நான் உடச்சிட்டேன்னா இங்க வந்து பாத்துக்க. எங்க இருக்க? நான் மேல இருக்கேன். எப்படி போன? தண்ணியை பிடிச்சி மேல வா. கேம்ல ஃபர்ஸ்ட் டைமண்ட் எடுத்தாச்சு தம்பி. இருடா நான் வரேன். எனக்கு காட்டுறேன் எங்க இருக்குன்னு. நான் பார்த்ததே இல்லை. தண்ணியில தான்டா மேல போனோம். அதெல்லாம் ப்ரோ பிளேயர் ஸ்டிப்பு. அன்னைக்கு எங்க இருக்கு? இரு நான் கையில வச்சிருக்கேன். அடப்பாவி. இவரு முட்டை மாதிரி இருக்கா? எங்க இருக்குன்னு காட்டுறானா உடச்சு கையில எடுத்து பத்தி நீ. இங்க மேல ரேண்டமா இருந்துச்சுடா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் காபிள் ஸ்டோன் தான் பாத்துருக்கேனா. ஜபா எவ்வளவு பாருங்க, எவ்வளவுதான்ப்பா இருக்கு மச்சான். நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைச்சிருச்சு. இவன் ஒருத்த மட்டும். அப்படியே இப்போ எங்களோட ஃபஸ்ட்டு டைமண்ட் எடுத்ததோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்லாம் பண்ணி விட்ருங்க. அது வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு காட்டும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யாருக்காவது இந்த மாதிரி மைண்ட் கிராஃப்ட் பிடிக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க வச்சுருங்க எப்படியாவது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஹாஸ்டலில் வீஸ்தமாமே.